திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திருமதி கனிமொழி அவர்களும் தோல்வி பயத்தில் ஏதோ பேசுறாங்க. அப்படித்தானே செய்தி? அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துட்டது. அதனால தான் நம்மை பற்றி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? கடந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை செயல்பட்டுன்னு எதிர்பார்க்குறீங்க. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் பரவாயில்ல. அதை விட்டுட்டு இவர்கள் எப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களோ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு உதயநிதி அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை என்னை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. மக்களை பற்றி பேசல, தமிழ்நாட்டை பற்றி பேசல, எப்பொழுதோ என்னை பற்றி தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படித்தான் இருக்குது, பத்திரிகையில் ஊடகத்தில் வருது. ஸ்டாலின் அவர்களே, 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? ஊழல் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அதனாலதான் எதுவும் சொல்ல முடியல. திட்டங்களை செஞ்சிருந்தா மக்கள் முன்னணியில் வந்து என்னென்ன திட்டம் செஞ்சேன்னு அவர்கள் தகரியமா சொல்லுவாங்க. ஆனால் அவர்களால் தகரியமா சொல்வதற்கு எந்த திட்டமும் தமிழகத்தில் செய்ய முடியல. செஞ்சிருக்காங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்கலாம், கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா, குறைச்சாங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காது கேட்குது. நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க, ரகசியத்தை வெளிப்படுத்தினாங்களா? அப்படியெல்லாம் ஏமாற்று வேலை தானே. புதுசா நூற்றுக்கணக்கான அறிவிப்பை வெளியிட்டார். அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு பெரும்பாலும் நிறைவேற்றி நாட்டு மக்களிடத்திலே நல்ல மரியாதையை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். இன்றைக்கு அதே போல நகரத்தில் வீட்டு வரி 100% ஏற்றியாச்சு. இந்த வீட்டுக்குன்னா அதிமுக ஆட்சியில் 1000 ரூபா கட்டிங்களா, இப்போ 2000 ரூபா வரி கட்டணும். ஆண்டுக்கு 6% உயர்த்தி. கடை வச்சிருக்காங்கன்னா இந்த கடைக்கு அதிமுக ஆட்சியில் 1000 ரூபா வரி கட்டினா இப்போ 2500 ரூபா வரி கட்ட வேணும். 150% உயர்த்திட்டாங்க. மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. கடைக்கு 6 மணிலேருந்து 9 மணி வரை ரெட்டிப்பு சார்ஜ் வசூல் பண்ணுறாங்க. குடிவரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க, குப்பை கூட வரி போட்டாங்க. மதுரையில் மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, அந்த மாநகராட்சியில் வருவாயில் முறைகேடு நடைபெற்றதாக திமுக அரசாங்கம் புகார் கிடைச்சி திமுக அரசாங்கம் அங்கே போய் அந்த மாநகராட்சியில் ஆய்வு செஞ்சதில் முறைகேடு நடைபெற்றதை கண்டுபிடிச்சு 200 கோடி வருவாயில் முறைகேடு. அங்கே என்னென்ன வரி போட்டிருக்காங்கன்னா ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, குதிரைக்கு வரி, பன்னிக்கு வரி. இத்தனை வரியும் இவர்கள் ஆட்டை போட்டாங்க. அங்கே இருக்கிற மேயருடைய கணவரை கைது பண்ணாங்க. அங்கே இருக்கிற மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணாங்க. இப்போ மேயரை ராஜினாமா பண்ணிட்டாங்க. திண்டுக்கல்ல அங்கே மாநகராட்சியில் ஊழல், திருநெல்வேலியில் பங்கு பிரிப்பதில் ஊழல், காஞ்சிபுரத்தில் மேயருக்கும் கவுன்சிலுக்கும் பங்கு பிரிப்பதில் பிரச்சனை, இப்படி கோயம்புத்தூரில் பிரச்சனை, இப்படி எல்லா மாநகராட்சியிலையும் ஊழல் நிறைந்து மலிந்து கிடக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதையெல்லாம் விசாரிக்கப்படும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னையில் கேவலம் டாய்லெட்டில் கூட, டாய்லெட் பராமரிப்பில் கூட ஊழல் செய்த அரசாங்கம் எந்த அரசாங்கம்? டாய்லெட்டில் கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். கேவலமான அரசாங்கம். வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, மக்கள் திண்டாட்டம். அது மட்டும் இல்லை, 73 ஆண்டு காலம் தமிழகத்தில் பல கட்சி ஆண்டு இருக்குது. அந்த 73 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய கடன் அளவு 2021ஆம் ஆண்டு 4,85,000 கோடி. 21லேருந்து 26 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க 5 வருஷத்தில். அதுவும் எப்படி? அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2024-25 நிதிநிலையில் 1,36,000 கோடி கூடுதலாக வருவாய் வந்திருக்குது அரசாங்கத்துக்கு. இப்படி வருவாய் அதிகமாக ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க. புதிய திட்டம் எதுவுமே இல்லை.
திமுக அமைச்சரவையில் இருந்த நிதியமைச்சர் ஒரு கருத்தை சொன்னார். 2 ஆண்டுக்கு முன்பு யார் திமுகவில் நிதியமைச்சர் சொன்னது சாதாரண ஆள் இல்லை, பொருளாதார மேதை அவர், வெளிநாட்டில் படித்தவர், சிறந்த நிர்வாக திறமை வைக்கவர். அவர் சொல்றாரு, திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு தடுமாறி கொண்டிருப்பதாக வலைதளத்தில் செய்தி வந்ததா இல்லையா? இது வரைக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரா? இப்படி கொள்ளையடிச்ச பணத்தை முதலீடு செய்ய போனார் ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கார். எழுதாத பேனாவை மக்களுடைய வரி பணம், அந்த வரி பணத்தில் எழுதாத பணம் நடுக்கடல் கொண்டு வைக்கிறாங்க. 82 கோடியில் யார் பணம்? உங்களுடைய வரி பணம். அந்த வரி பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணலாம், ஏற்றுக்க முடியுமா? சரி, நீங்கள் எழுதாத பணம் எங்கே வச்சா என்ன? உங்களுடைய அப்பா நினைவிடத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில் வைய, யார் வேண்டாங்களையே. அதே 80 கோடியை எழுதுகிற பேனாவை அரசு பள்ளி படிக்கின்ற ஏழை மாணவர் கூட மனதார பாராட்டு. இவர் அப்பா தான் இப்படின்னா மகன் கார் பந்தயம் நடத்துறார், கார் பந்தயம் நடத்துறார். இது நாட்டுக்கு தேவையா? கார் பந்தயம் நடத்துறார். பல 100 கோடி ரூபாயில யாரோ ஒருத்தருக்கு தனக்கு வேண்டிப்பட்டவர் யார் நீங்களே முடிவு பண்ணீங்க. அவருக்கு சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தயம் 100 கோடி, பல 100 கோடி மதிப்பில் நடத்தி அரசாங்கத்துடைய பணத்தை ஊதாரித்தனமாக செலவு என்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? திரு கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும் ட்ரஸ்டில் 8000 கோடி இருக்குது. 8000 கோடி இருக்குதுங்க, சாதாரண நினச்சிக்காதீங்க. அதிலிருந்து எடுத்து செலவு பண்ணி யார் வேண்டாங்கிறா? யாரும் தடுக்கலையே. அங்கே கடலில் பெரிய கோபுரம் கூட கட்டு, ஒரு மலை மாதிரி கோபுரம் கட்டு, யார் வேண்டாங்கிறா? அவி பணம்னா எடுக்க மாட்டாங்க. அரசாங்க பணம், மக்களுடைய பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவதற்கு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு நம்ம வீட்டில் பணத்தை திருடுவாங்க, நகை திருடுவாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் கிட்னி திருடுறாங்க. யாரு? திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் புகார் வந்து, யார் நாமளாம் புகார் பண்ணல, மக்களாக புகார் பண்ணி அந்த திமுக எம்எல்ஏ திமுக ஆட்சிக்கு புகார் வந்து அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு, கமிட்டியில் இருக்கின்றவர்களாம் அந்த மருத்துவமனைக்கு போய் சோதனை நடத்தி ஆய்வு செஞ்சு இன்றைக்கு கிட்னி முறைகேடு நடைபெற்றது உண்மை அப்படி என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செஞ்ச பிறகு இதுவரைக்கும் அந்த மருத்துவமனை மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை.